அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் எப்போதுமே பணம் தாராளமாக புரளணும், வீட்டில் எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே சூழ்நிலை காரணமாக ஏதாவது செலவானாலும் கூட அந்த பணமானது 2 மடங்கு வேகமாக உங்கள்கிட்டயே திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு எளிமையான பரிகாரம் குறித்து பார்க்க போகிறோங்க. இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமான நாட்களில் இது செய்யும் போதே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி பல சிறப்பான அம்சங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு 7 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியானது 25, இதனுடைய கூட்டுத்தொகை 2 5 ஆட் பண்ணிங்கன்னா 7. இதே போல் நமக்கு வருஷமும் 25, இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 7. இப்போ பார்த்திங்கன்னா 7 சேர்க்கை மட்டும் இல்லாமல் 25 அதாவது 25 அப்படிங்கிற ஒரு சேர்க்கையும் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி 9 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆவணி மாதத்தின் 9ஆம் தேதி. அதே போல் இந்த வருஷத்தை நீங்கள் 2025ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய கூட்டுத்தொகை 9. இப்படியும் நமக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் 897 அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான எண் சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம்ங்கிறது 8வது மாதம், இங்கே நமக்கு 8ன்னு கிடச்சிரும். அடுத்தது இது ஆவணி மாதத்தின் 9ஆம் தேதி, இங்கே 9ன்னு கிடச்சிரும். அடுத்தது 7ங்கிறது இந்த 25வது வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையில் கிடச்சிரும். அதிகபட்சமாகவே இந்த மாதத்தில் நமக்கு இந்த 897 வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது எப்பவும் சொல்கிறது தான், உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் பச்சை நிற பேனாவை பயன்படுத்தியோ அல்லது ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தியோ நீங்கள் 897 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கிட்டு அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் அந்த சேர்க்கை இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தண்ணீர் பரிகாரம். எப்போதுமே தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் உடனே பலன் கொடுத்துரும். ஏன்னா தண்ணீருக்கு அந்த சக்தி உண்டு. அதை வச்சு நம்ம என்ன விஷயம் நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனல்லையே நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் கொடுத்துருக்குறேங்க. ஏற்கனவே என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு நான் ஒரு தனி பதிவாகவும் போட்டிருந்தேன், செய்முறை விளக்கத்தோடு போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஒரு மெத்தடை கூட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும்னே சொல்லலாம். எண்டு ஸ்க்ரீனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நமக்கு தண்ணீர் தான் தேவைப்படுது. மேலும் திங்கட்கிழமை நாளில் நம்ம தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சந்திரனுக்குரிய நாள். சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் நீரும் கூட. அதனால தான் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா கண்ணாடி பவுல் இது மாதிரி ஏதாவது ஒன்றில் நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா கண்ணாடிக்கு உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. இல்லைன்னா மண் டம்ளரு, பீங்கான் கப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த 3மே உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலோ சில்வர் டம்ளரையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. குடிக்கிற தண்ணீர் ஒரு டம்ளர் நிறைய நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டிலில் வழிய பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்போதுமே குறைவாக வச்சு பரிகாரம் செய்கிறத காட்டிலும் ததும்ப வச்சு செய்யும்போது இன்னும் நல்லா அது ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஒரு பேனா தேவைப்படுது. ரெட் கலரோ, க்ரீன் கலரோ, ப்ளூ கலரோ, இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த தண்ணீர் பேனா 2யும் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்குமா, இது மாதிரி நிறையா முறை செஞ்சேன்னு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யறீங்க, இந்த தண்ணீர் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். சரிங்களா? இதை நீங்கள் நம்பணும். இப்போது உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க.
நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 முறை நல்லா ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மேலும் கையில் இருக்கிற அந்த பாம் சக்கரா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்களுடைய இடதுகை மணிக்கட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000000 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 சைஃபர் வந்து போடுங்க. சரிங்களா? கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 சைஃபர் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லித்தர சுவிட்ச் வேர்டை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும். மேலும் இதுக்கு எந்த ஒரு கவுண்டிங்குமே கிடையாது. நம்ம விருப்பம்தான். நம்ம எத்தனை முறை சொல்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். ஆனால் ரிலாக்ஸாக வந்து சொல்லணும். அவசரமாக சீக்கிரமே இது சொல்லிவிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதுறதுனாலும் தாராளமாக எழுதலாம். எப்போதுமே சுவிட்ச் வேர்டை எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. நேற்றோ ஏதோ ஒரு பதிவில் கூட நான் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு சகோதரி வந்து ஸ்மாலில் எழுதலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டலில் தான் எழுதணும். சொல்கிற மாதிரி இருந்தால் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல் சொல்லிக்கலாம். சரி, நீங்கள் இப்போது சொல்ல வேண்டிய அல்லது எழுத வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம். ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைண்டுங்கிறது பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சுவிட்ச் வேர்டு. அடுத்து கவுண்ட்டை பற்றி நிறையவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம். சரிங்களா? ஃபைண்ட் கவுண்ட் ஸ்ட்ரீம். இதை நீங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். சொல்லி முடிச்ச கையோட இப்போ எவ்வளோ பணம் தான் உங்களோட பிரச்சனை தீருமோ அந்த பணமானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான், நம்ம கஷ்டம் தீர்ந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணும்போது தான் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போது இந்த சுவிட்ச் வேர்டை நான் சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் அந்த தண்ணீரை வந்து கையில் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சுவிட்ச் வேர்டை வந்து சொல்லும்போது 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் அந்த தண்ணீரை வச்சுக்கணும். இப்போ தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம கையில் எழுதுனா அந்த நம்பருக்கான பவரும் அந்த தண்ணீரில் இறங்கும். நம்ம சொல்கிற இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டும் வந்துட்டு அந்த தண்ணீரில் இறங்கும். நம்ம அந்த இமேஜின் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்பு, இதுவும் வந்து அந்த தண்ணிக்கு நல்லாவே வந்துட்டு ரியாக்ட் ஆகும். அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கிறது நல்லது. இப்போது உங்கள் கணவருக்காக தான் நீங்கள் இது செய்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை அப்படியே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அவர் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனேயும் அவருக்கு வந்துட்டு இதை நீங்கள் குடிக்கிறதுக்கு கொடுங்க. அதே போல் பாட்டிலில் வச்சு செய்கிறவங்க இந்த நாள் முழுக்கவே வந்து அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. சாதாரணமாகவே திங்கட்கிழமை நாளில் செய்யக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் இன்றைக்கி நிறைய அற்புதங்களெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் அவசியமாக இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க. இது செய்யறதுக்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது நேரங்காலம்லாம் தேவையில்லை, ராகு காலம் யமகண்டமும் தேவையில்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் இதை செய்யறதுக்கு தொடங்கிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.